ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அம்பிகாபதி 1957ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்களை தாண்டி ஓடிய ஒரு திரைப்படம். படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கதாநாயகி பி பானுமதி அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பட நிறுவனம் ALS புரொடக்ஷன்ஸ். படத்தை இயக்கியவர் ப நீலகண்டன். இந்த படத்துடைய திரைக்கதை எழுதியவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி, சின்ன அண்ணாமலை மற்றும் மா லக்ஷ்மணன் அவர்கள். உரையாடல்களை எழுதியவர் இயக்குனர் ப நீலகண்டன். அம்பிகாபதி படத்துக்கு மிகவும் அருமையாக இசையமைத்தவர் G ராமநாதன் அவர்கள். அம்பிகாபதியும் அமராவதி பங்கு பெறும் காதல் காட்சிகளை மக்கள் மிகவும் விரும்பி பார்த்தார்கள். அந்த காட்சிகளை தங்களையே மறந்துவிட்டு மக்கள் பார்த்தார்கள். சிவாஜி அவர்கள் மற்றும் பானுமதி அவர்கள் 2 பேருடைய நடிப்புலையும் முழுமையாக கரைந்து போனாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. காதல் வானில் அம்பிகாபதியும் அமராவதியும் சிறகடித்து பறந்து திரிந்த காட்சிகள்ல அவங்களுடன் சேர்ந்து நாமும் பறந்தோம் அப்படின்றதே உண்மை. அம்பிகாபதி படத்துல நகைச்சுவை விருந்து படைத்தவர் NS கிருஷ்ணன் அவர்கள். அவருடன் TA மதுரம் இவர்கள் இருவரும் பாடி நடிக்கும் கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா அப்படின்ற பாடலுக்கு திரையரங்கில் அமோக வரவேற்பு கிடைத்தது. அம்பிகாபதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு மறக்க முடியாத காதல் பாடல். எப்போது கேட்டாலும் எழுச்சியும் உற்சாகமும் தரும் G ராமநாதன் அவர்களுடைய கைவண்ண பாடல் அப்படின்னு துணிந்து சொல்லலாம். இளமையும் எடுப்புமிக்க சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலும் இனிமையான அதிர்வு கொண்ட பானுமதி அவர்களுடைய குரலும் G ராமநாதன் அவர்களுக்கே உரிய தனித்துவமான மிக துல்லியமான இனிமை துளங்கும் தாளகட்டும் ஒத்திசைந்து உடலெங்கும் அதிர்வலைகளை உண்டாக்கும் ஒரு இனிய பாடல். இருபக்க இசையாக இசைத்தட்டில் ஒலிக்கும் இந்த பாடல் மாண்டு ராகத்துல எழுச்சியுடன் ஆரம்பிக்குது. மாசிலா நிலவே அப்படின்ற பாடல் இத்தனை வருடங்களுக்கு பிறகும் நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்துல உயிர்ப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்றே போதும் அந்த பாடலின் பெருமையை பறைசாற்றுவதற்கு. இதைத் தொடர்ந்து அன்பே இன்பம் அப்படின்ற பகுதி நடபைரவி ராகத்திலையும், பாடலின் இறுதி பகுதியான வானம் இங்கே பூமி இங்கே அப்படின்ற அந்த பகுதி புன்னாகவராளி ராகத்திலையும் கனிவுடன் நிறைவு பெறுகிறது. செண்பக தீவிற்கு தப்பித்து செல்லலாம் அப்படின்னு அம்பிகாபதியும் அமராவதியும் முடிவெடுக்க அந்த முயற்சியில பல பிரச்சனைகள் உண்டாக மனதை பதைக்க வைத்த காட்சிகள். அம்பிகாபதியின் காதலை இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக ஒட்டக்கூத்தர் முயற்சி செய்ய அதை எதிர்த்து பல வகைகளிலும் அம்பிகாபதி முழு வீச்சுடன் போராட உண்மையிலேயே விறுவிறுப்பாக அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்கும். அம்பிகாபதிக்கு தன்னுடைய தந்தை தண்டனை அளிக்க தீர்மானிக்க காதல் தேவதையான அமராவதி வெகுண்டு எழுவாங்க. எப்படிப்பட்ட காட்சி அது! உண்மையிலேயே அந்த காட்சியில பானுமதி அவர்கள் எரிமலை தான் அப்படின்னு சொல்லலாம். தன் கவிதைகளின் மீது ஆத்திரத்தை கொட்டும் மன்னர் சோழனின் செயலை நினைத்து புயல் என சீரும் அம்பிகாபதியை புகழாதவரும் உண்டோ? ஒரு உண்மையான கவிஞன் அப்படித்தான் சிங்கம் என சீருவான். சிவாஜி அவர்கள் சிங்கமாகவே நமக்கு காட்சியளிப்பார். அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து கவிஞர் KD சந்தானம் அவர்கள் எழுதி இசை மேதை G ராமநாதன் அவர்களின் இசையமைப்புல TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய ஒரு அருமையான பாடல். அமராவதியே என் ஆசை கனியமுதே அப்படின்னு விருத்த பாடலாக ஆரம்பித்து அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேத வள்ளியார் அப்படின்னு சந்தம் கொஞ்சம் சிந்து பாடலாக தொடருது. இந்த பாடல்ல சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். தூக்கி படத்துல TMS சிவாஜி அவர்கள் G ராமநாதன் அவர்கள் அமைத்த வெற்றி கூட்டணி கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு அப்புறம் இந்த படத்துல மீண்டும் இணைந்து பல அருமையான பாடல்களை வழங்கி இருக்கிறது. TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்ல என்ன ஒரு உயிரோட்டம்! காதலி மீது அம்பிகாபதி கொண்டிருக்கும் மோகத்தையும் தாகத்தையும் தன்னுடைய குரல்ல அப்படியே கொண்டு வந்து விட்டார் TMS. பாடல் காட்சியில அருமையாக நடித்த நடிகர் திலகம் தான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.